Hello friends, this is VK. Welcome back to my channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அன்கவர் பண்ண போறோம். நார்மலா நமக்கு தண்ணிக்குள்ள போட்டோ எடுக்க ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும். பட் போட்டோ எடுக்க முடியாது. நம்ம மொபைல் வந்து வாட்டர் ப்ரூஃபா இருக்காது. ஸோ சில வாட்டர் ப்ரூஃப் மொபைல் வந்து அவங்களே கொடுக்குறாங்க. அதனால நம்ம ஈஸியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் இல்லாத மொபைலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கிட்டோம்னா அதில் ஈஸியாக நம்ம அண்டர் வாட்டருக்குள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது வேணால் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மூமெண்ட்டை இன்னும் கொஞ்சம் கிரேட்ஃபுல்லாக மாற்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம அன்கவர் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இது ஒரு போபோ ப்ராடக்ட்டு. ஸோ குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். போபோவில் வந்து நிறைய ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது அன்பாக்சிங் பார்த்துடலாம். நான் ஏற்கனவே இதை ஒரு டைம் பிரித்து பார்த்துட்டேன். அதனால தான் இந்த கோலத்தில் இருக்குது. ஸோ உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவர் ப்ளஸ் ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேக் நம்ம வந்து இது வந்து மாட்டிக்கலாம். ஸோ இதை வந்து கையில் மாட்டிக்கலாம், அப்படி இல்லைனா கழுத்தை கூட மாட்டிட்டு போய்க்கலாம் நம்ம. ஸோ இந்த டேக்கில் கொடுத்துருக்க அந்த ஹூக் வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இல்லை. இதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த கார்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஜாயின் போபோ விஐபி கிளப். ஸோ இந்த ரிஜிஸ்டர் பண்ணி வச்சோம்னா நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கவர் ஸ்டாப் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்டர்நெட்டில் நிறைய கவர் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு நல்ல வாட்டர் ப்ரூஃப் கவராக போபோவில் தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து போபோவில் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான வாட்டர் ப்ரூஃப் பவுச் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் இதில் ஓப்பன் க்ளோஸும் கொடுத்துருக்காங்க. இதை லைட்டாக டேர்ன் பண்ணால் போதும், ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் அதில். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே நம்ம மொபைல் வச்சுக்கலாம். சைஸ் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க சொன்னது வந்து 6.5 இன்ச் வரையும் மொபைல் இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ என் மொபைல் வந்து 6.67 இன்ச்சு. ஸோ அது அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை. லைட்டாக வந்து இந்த இடத்துல மேலே வந்துச்சு. இருந்தாலும் நமக்கு கேமரா விசிபிலிட்டிலாம் சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதில் டச் சென்சிட்டிவிட்டி நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு அதை செக் பண்ணி காமிக்கிறேன். என்னோடய பழைய மொபைல் இருக்குது, அதை வந்து இதுக்குள்ளே போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட சைஸ் சின்னது தான், அதனால் ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ இதை லாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அதுக்கு நேராக வச்சு டேர்ன் பண்ணாலே போதும். இப்போ உள்ளே வச்சாச்சு. டச் சைடு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது இந்த கவருக்கு பின்னாடி. அதே சமயம் டச் சென்சிட்டிவிட்டி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த டேக்கை இப்போ போட்டு எங்கள் வீட்டில் இருக்க ஒரு ட்ரம்முக்குள்ளே இதை போட்டு பார்க்குறேன். இதுக்குள்ளே வாட்டர் போகுதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. ஸோ ட்ரம்மில் இப்போ நான் போட போகிறேன். ஃபுல்லாக வந்து மொபைல் உள்ளே போகிற அளவுக்கு போட்டாச்சு. ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம் உள்ளே ஏதாச்சும் வாட்டர் போயிருக்கான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்க அந்த வாட்டர்லாம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா ஓப்பன் பண்ணும்போது வாட்டர் மேலேருந்து வந்துச்சா உள்ளேருந்து வந்துச்சான்னு தெரியாது. ஸோ தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேலே இருக்கிற வாட்டர்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே ஏதாச்சும் வாட்டர் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது. வாட்டர் உள்ளே போன மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. கவர் வந்து உண்மையாலுமே நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணுது. ஓகே காய்ஸ், பாய். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் காய்ஸ். பை பை பாய்.